கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 16/7/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 2:18. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். He himself suffered when he was tempted. He is able to help those who are being tempted. சோதனையில் உதவும் தேவன் என்கிறதான வார்த்தையிலே உங்களோடு கூட சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசி வழக்கமாக நாம் ஜெபிக்கிற ஜெபமாக நாம் இணைந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு சோதனை என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அநேகர் ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் சரி, இன்னும் சரியான பக்குவத்தில் வராத பெயர் அளவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்கள், நீண்டகால விசுவாசிகள் என்று சொல்லுகிற ஒரு சிலரும் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நாம் அனைவரும் கேட்டிருப்போம். பொதுவாக ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவன் என்ன ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்வாங்க. ஒருவேளை பெயரளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகள். ஓகே, சோதனை என்பது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை, சோதனை இல்லாத மனிதன் இல்லை, போராட்டம் இல்லாத மனிதன் இல்லை. ஒவ்வொருடைய காரியங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. வேதம் நமக்கு இதை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். வேதாகமும் சோதனை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். சோதனை வருகிறது. அந்த சோதனை மனுஷருக்கு நேரிடுகிறதான ஒரு சோதனை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த சோதனைகளிலே ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சோதனை எப்படி இருக்கிறது? திராணிக்கு மேலே சோதிக்கப்படுகிறதற்கும் ஆண்டவர் நமக்கு இடம் கொடாமல் அந்த சோதனையை தாங்குவதற்கான பலனையும் கர்த்தர் கொடுத்து அதிலிருந்து அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான ஒரு வழியையும் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணுவதற்கு நல்லவராக இருக்கிறார். யாக்கோபு 1:12-14 சொல்கிறது, நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தைக்கு பதில் வசனமாய் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்படியானால் சோதனை எப்படி வருகிறது என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதை நான் உங்களுக்கு இவ்விதமாக விளக்கினாலும் தவறில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான உலகத்தில் சுகர் என்கிறதான வியாதி மனிதனுக்கு இல்லாதவர்கள் இல்லை. ஒரு 60% மக்களுக்கு, ஏன் பிறந்த குழந்தை முதற்கொண்டு சுகர் என்று மருத்துவமனை கூற்று சொல்லுகிறது. சர்க்கரை நோய், இனிப்பு நோய் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் சொல்லுகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மருத்துவரை பார்க்கும் பொழுது அவர்கள் இயல்பாக சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சுகர் இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்துக்கோங்க, இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சுகர் நீங்கள்
இனிப்பு சாப்பிட்றதுனால தான் மட்டுமல்ல, நீங்கள் சாப்பிடுகிறதான அரிசியில் கூட, நாம் சாப்பிடுகிறதான சாதத்தில் கூட நமக்கு சுகர் இருக்கிறது. சரி, இருக்கட்டும். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் சுகர் எடுக்காதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க. இப்போ மருத்துவ பரிசோதனை செய்த சில மாதங்கள் நாவடக்கத்தோடு இருந்து எங்கே போனாலும் சுகர் கம்மியாக போடுங்க, சுகர் ஃப்ரீ இருந்தால் போடுங்க, இல்லைங்க நான் சாப்பிட்றதில்ல சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி பல கூற்றுகளை சொல்லுவார்கள். என்றைக்கோ ஒரு நாள் சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, ஒரு திருமண வீட்டிற்கோ முக்கியமான சந்தர்ப்பங்கள் போகும் பொழுது அந்த இடத்துல பூந்தி வைப்பாங்க, இல்லைன்னா அல்வா வைப்பாங்க, இல்லைன்னா ஜாங்கிரி வைப்பாங்க. இப்படி வைக்கும் பொழுது முதல்ல பலகாரங்கள் வைப்பாங்க, கூட்டு பொரியல் வைப்பாங்க. வைத்து கொண்டு போகும் பொழுது எல்லாரும் சாப்பிடும் பொழுது இவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இவருடைய சுகர் லெவல் அவர்களுக்கு அதிகரித்து விடும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சர்க்கரை எதனால் வந்தது, யாரால் வந்தது, மருத்துவர்களால் வந்ததா, இல்லாவிட்டால் எதனால் வந்தது, இதற்கு சர்க்கரைக்கு காரணம் யார், என்னுடைய சரீரத்தில் மறுபடியுமாய் கூடி போனதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதே தான் வார்த்தை சொல்லுகிறது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு தான் சோதிக்கப்படுகிறான். ஆக சோதனை தேவனால் வருகிறதல்ல, நம்மால் தான் உண்டாகிறது. நமக்கு நாமே சோதனைகளை உண்டாக்கி கொள்ளுகிறோம். 2 பேதுரு 2:9 சொல்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாதவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு நல்லவராக இருக்கிறார். ஓரளவு புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கும் விடுதலை கொடுப்பாராக. நீங்களும் தப்பி செல்வதற்கான வழிகளை கண்டுபிடிக்கவும் அந்த சோதனை மேற்கொள்வதற்கான பலனை தருகிற தேவனை நோக்கி பார்த்ததற்கான பலனை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. ஒரே பிரச்சனை, ஒரே சோதனை, ஒரே போராட்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை என்று சொல்லி பல விதங்களிலே கலங்கி போராடி கொண்டிருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நசனக இயேசுவின் நாமத்தினாலே அவள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் எதுவானாலும் கர்த்தர் அதிலிருந்து உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு கூட வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. கர்த்தருடைய கரம் நன்மை செய்ய தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று தினத்திற்கான கேள்வியும் அதற்கான பதிலும், நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். யார் யாரிடத்தில் சொன்னது? 1 சாமுவேல் 25:21. தாவீது நாபாலை குறித்து தன் ஜனங்களை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னும் நீங்கள் மர்சியாக் இன்டர்நேஷ்னல் சர்ச்சஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதிருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் என்கிறதான சேனலை ஃபாலோ பண்ணாதிருந்தாலும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்.